ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 4.12 9th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன போட்டோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 8th கொஸ்டின் போட்டோம், 7th கொஸ்டின் போட்டோம், அப்புறம் 6th கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். ஓகே, நம்ம என்னென்ன டைப்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்ன டைப் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ 4 டைப் இருக்கு ஆக்சுவலா. அக்யூட் ஆங்கிள்ஸ்னு ஒரு டைப் இருக்கு. ஆங்கிள்ஸ் which are less than 90 degrees. ஸோ 0 to 90 ரேஞ்சில் இருந்தால் இதான் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. 0 to 90 டிகிரிஸ். அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்னு ஒரு டைப் இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் நான் பழைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி நீங்க கவனிச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்னா எனிதிங் above 90 greater than 90 பட் less than 180. less than 180 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா above 90 பட் less than 180 இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் தான். அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரிஸ்னு இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் சர்க்குலர் டர்ன் எடுத்தா 180 டிகிரிஸ்னு அர்த்தம். ஸோ இதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எக்ஸாம்பிள் நான் மேலே போட்டுறேன். இதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ பேசிக்காக இதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரைட் ஆங்கிள் ஒன்று இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னா இதான் ரைட் ஆங்கிள். ஸோ இந்த என்ஏஎஸ்ன்னு போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த 90 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த எல் ஷேப்ல பர்ஃபெக்ட் எல் ஷேப்ல இருந்தால் 90 டிகிரிஸ் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன ரைட் ஆங்கிள் இங்கே ஓரமாக எழுதிக்கிறேன். 90 டிகிரிஸ்னா இப்படி இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள். ஸோ 4 டைப் நான் சொல்லிட்டேன். ரைட் ஆங்கிள். ஸோ இப்போ என்ன டைப்ல எதுக்கு இப்போ பேட்டர்ன் மேட்சிங் தான் பண்ணும். எந்த கிளாக் வந்து எந்த டைப் ஆஃப் ஆங்கிள் ஷோ பண்ணுதுன்னு நம்ம காமிச்சா போதும். ஸோ திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரிஸ் ஆக்சுவலாக. இப்படி இருந்தால் 90 டிகிரிஸ். ஸோ 90 டிகிரிஸோட கொஞ்சம் அதிகம் இது. ஒரு குட்டி ஆங்கிள் அதிகம். ஸோ 90யோட கொஞ்சம் அதிகம்னா இந்த ரேஞ்சில் வந்துடும், அதாவது அப்டியூஸ்ல வந்துடும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அப்டியூஸ் ஏன்னா 90யோட கொஞ்சம் அதிகம். இங்க பார்த்தாலே தெரியுங்க, இது 90, இது கொஞ்சம் அதிகம். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் தான். இங்க ஒரு லைன் நான் வரைஞ்சாலே உங்களுக்கு தெரியுது, இது 90, இதோட கொஞ்சம் அதிகம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 9th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து டேர்னே ஆகல. 2 ஆரோமே 12 நோக்கி பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது 0 ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த டேர்னுமே இல்லை, நோ டேர்ன்றதுனால இது 0 ஆங்கிள். ஸோ பேசிக்கா 0 ஆங்கிள்னா அக்யூட் ஆங்கிள் தான் அர்த்தம். ஏன்னா லெஸ் தென் 90ன்றதுனால அக்யூட் ஆங்கிள். 0 to 90 ரேஞ்சில் இருக்கு. ஸோ இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ 0 ஆங்கிள் சொல்லலாம், இல்லை அக்யூட் ஆங்கிள் சொல்லலாம். இது வந்து 9th கொஸ்டினோட செகண்ட் பார்ட் அக்யூட் ஆங்கிள். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிஸ். ஒரு ஏரோ வந்து 12 நோக்கி பாயிண்ட் பண்ணுது, இன்னொரு ஏரோ வந்து 6 நோக்கி பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு ஃபுல் டர்ன் மாதிரி, ஒரு ஹாஃப் டர்ன் மாதிரி கன்சிடர் பண்ணலாம் இது. ஸோ ஒரு ஹாஃப் டர்ன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது பேசிக்காக 180 டிகிரிஸ். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ தேர்ட் ஆப்ஷனோட ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 180 டிகிரிஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லலாம், இல்லை 180 டிகிரிஸ்னு சொல்லலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, ஃபோர்த் பார்ட் பாருங்களேன். ஆப்ஷன்றது ஆக்சுவலாக பார்ட்டை தான் ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ 9th கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட். ஸோ இது வந்து 90 டிகிரிஸ் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப் இங்கே கிளியராக இருக்கு. இது வந்து 90 டிகிரிஸ். இப்படி ஒரு ஏரோ வருது 90 டிகிரிஸ் வரும். இந்த என்டையர் ஆங்கிள் 90 டிகிரிஸ் வரும். ஆனால் இது 90யோட கம்மி. இந்த ஆங்கிள் மட்டும் தான் கேட்குறான், இந்த குட்டி ஆங்கிள் கேட்கல. ஸோ பேசிக்காக இப்போ எப்படி இருக்குன்னா, நான் லைட்டாக அழிச்சிடறேன். என்ன கேட்டிருக்கானா, இந்த சப்போஸ் இந்த ஆங்கிள் மட்டும் தான் கேட்குறான். மறுபடியும் வரைகிறேன் உங்க கன்வீனியன்ஸ்க்காக. இதுதான் 90 டிகிரிஸ் பேசிக்காக. இந்த ஆங்கிள் தான் கேட்குறான். இதுவும் சேர்த்தா தான் 90 டிகிரிஸ். அதாவது அல்ஃபா இந்த ஆங்கிள் 1 + 2 சேர்த்தா தான் 90 டிகிரிஸ். வெறும் 2 இஸ் லெஸ் தென் 90. வெறும் 2 தான் நம்ம பார்க்குறோம். இப்போ திஸ் இஸ் லெஸ் தென் 90. 1 சேர்த்தா தான் 90 டிகிரிஸ் வருது. ஸோ 1 + 2 is 90. 2 is less than 90. So you take 2 alone. So it's nothing but acute angle. So 9th கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் வந்து acute angle தான். ஏன்னா less than 90ன்றதுனால 0 to 90 is nothing but less than 90. So fourth option வந்து acute angle. This is nothing but acute angle. Acute angle. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், இது பர்ஃபெக்டா ஒரு எல் ஷேப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரைட் ஆங்கிள். இதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ 9th கொஸ்டின் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம 5 ஆப்ஷனுமே ஃபில் பண்ணிட்டோம். அது 5 பார்ட்டுமே முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இது பண்ணலாமே. ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா பேசிக்கா என்ன பண்ணணும், நீங்க லைக் ஒரு ஆங்கிள் இருக்கு, இதோட காம்ப்ளிமெண்டரி கண்டுபிடிக்கணும். அது ஆங்கிள் பிளஸ் சம் அதர் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு 90.
let's say இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 30 degrees plus something should give you 90 degrees. This something தான் complementary angle of 30 degrees னு அர்த்தம். This something is called as, let's say something is called complementary of 30 degrees. Complementary called as complementary of 30 degrees. பேசிக்கா ஒரு ஆங்கிள் இப்போ காம்ப்ளிமெண்டரினா ஆக்சுவலா பேர்ல வரும். ரெண்டு ஆங்கிள் சேர்த்தா லெட்ஸ் சே ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி சேர்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வரும். அது பேர் தான் காம்ப்ளிமெண்டரி. ஆங்கிள் ஏ இஸ் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஆங்கிள் பி இஸ் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஆங்கிள் ஏ. பேசிக்கா இது ஒரு பேர் மாதிரி வரும். காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் சம்திங்னு கேட்டீங்கன்னா அது பிளஸ் இன்னொரு ஆங்கிள் சேர்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வரும். அந்த இன்னொரு ஆங்கிள் தான் கேட்கறேன். ஏன்னா ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டா இன்னொரு ஆங்கிள் என்னது அது கேட்ட இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 90 வரணும். பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழைச்சிடறேன். இந்த இன்னொரு ஆங்கிளும் இந்த கொடுத்த ஒரிஜினல் ஆங்கிளையும் சேர்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வரும். அதான் பேசிக் ஐடியா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ 30 டிகிரிஸ் பிளஸ் சம்திங் ஷுட் பி ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். ஸோ நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் தான். எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா என் சேனல்ல சில வீடியோஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா என்ன பண்ணனா இங்க போத் சைட்ஸ் -30 ஆட் பண்ணலாம். போத் சைட்ஸ் -30 ஆட் பண்ணா இது அழிச்சிடும். இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த சம்திங் வந்து ஐசோலேட் ஆயிடும். ஸோ சம்திங் உங்களுக்கு தனியாக கிடைச்சிடும். ஸோ 90 - 30 தான் ஆன்சர். 90 degrees - 30 degrees, which is nothing but 60 degrees. So that something is called as something is nothing but 60 degrees. So complementary angle of 30 degrees is nothing but 60 degrees. So 60 degrees. இப்போ செகண்ட் பார்ட் போனா 10th கொஸ்டின் செகண்ட் பார்ட். 26 degrees ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்னு கேட்கறான். அதே மாதிரி தான் 26 degrees plus something should be equal to 90 degrees. ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்ல. So 26 degrees plus something should give you 90 degrees. So வேற கலர் எடுத்துக்கிறேன். 26 degrees plus something. Something நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். x degrees should give you 90 degrees. இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 26 degrees கிடைச்சிடும். பேசிக்கா 26 degree அண்ட் சம் அதர் ஆங்கிள் சேர்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி பேர் வரும். அது இன்னொரு பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 26ஓட இன்னொரு பேர் என்னன்னு. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்தா 90 டிகிரிஸ் வரும். அதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ அதை இன்னும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் -26 ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுங்க. இப்போதான் எக்ஸ் ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் தனியாக கிடைச்சிடும். ஸோ இதை அடிச்சிடலாம். ஸோ 90 - 26 என்ன வரும்? 90 - 20 70 வரும். 70 - 6 64 வரும். ஸோ எக்ஸ் இஸ் நதிங் பட் 64 டிகிரிஸ். நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 90 - 20 போட்டா ஃபர்ஸ்ட், அப்புறம் -6 போட்டு பேசிக்கா -26 -20 -6 ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஸோ 90 - 20 17 வரும். 70 - 6 இஸ் நதிங் பட் 64. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லைக் 64 தான். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 26 degrees is nothing but 64 degrees. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த பார்ட் போலாம். இதெல்லாம் அழிச்சிடுறேன். அழிச்சாச்சு. ஓகே. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 85 degrees என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 85 degrees என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 85 degrees பிளஸ் ஒய் டிகிரிஸ்னு வச்சுக்கலாம். ஒய் டிகிரிஸ் ஷுட் கிவ் யூ 90 degrees. இது என்ன நீங்க கெஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே 5 degrees வரும். 85 plus 5 degrees should give you 90 degrees. இப்போ அதே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை யூஸ் பண்றேன். 85 - 85 போத் சைட்ஸ் நான் ஆட் பண்றேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். y degrees is nothing but 90 - 85, which is nothing but 5. So y degrees equal to 5 degrees. So complementary angle of 85 degrees is nothing but 5 degrees. So இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 90 degrees வரும். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 0 degrees கேட்டிருக்கோம். ஸோ 0 பிளஸ் என்ன பண்ணீங்கன்னா 90 வரும். அதான் யோசிக்கணும் நீங்க. ஸோ இதை அழிச்சிடுறேன். 0 பிளஸ் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 degrees வரும். நீங்க யோசிச்சா போகும். ஸோ 0 degrees பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 90 degrees. ஆக்சுவலா 0 degrees பிளஸ் எனி நம்பர் போட்டீங்கன்னா அந்த சேம் நம்பர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ன்ற இடத்துல நீங்க 90 போட்டீங்கன்னா you will satisfy this equation. So 0 degrees plus 90 degrees is nothing but 90 degrees. ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே வேல்யூ சொல்யூஷன் வந்து 90 degrees தான். இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக நீங்க 90 degrees போட்டுக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 0 degrees is nothing but 90 degrees. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 90 degrees. ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். 90 degrees அவ்வளோதான். அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஆஃப் 90 degrees கேட்டிருக்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 90 degrees கேட்டிருக்கலாம். இது உல்டா தான், இதோட உல்டா அவ்வளோதான். ஸோ இது திஸ் இஸ் நதிங் பட் 0 degrees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 90 degrees plus 0 degrees is equal to 90 degrees. பேசிக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 degrees வரும். அதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளோட டெஃபினிஷன். நீங்க காம்ப்ளிமெண்டரி பேர் மாதிரி கூட பார்க்கலாம். காம்ப்ளிமெண்டரி பேர்னா ஒரு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் ஈக்குவல் டு 90 degrees. அவ்வளோதான். காம்ப்ளிமெண்டரி ஸ்பெல்லிங் எனக்கு இடம் பார்த்தாலும் அதனால இப்படி போட்டிருக்கேன். காம்ப்ளிமெண்டரி பேர்.
ஸோ நத்திங் பட் டூ ஆங்கிள்ஸோட சம் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ் அவ்வளோதான். பேசிக்காக அந்த டூ ஆங்கிள்ஸ்னு வரதுனால நான் பேரண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். பேசிக்காக அவ்வளோதான். டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரிஸ் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 11th கொஸ்டினும் 12th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.